இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமான்களே மற்றும் கடவுள்களே. பகவதார் அறக்கட்டளையின் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 2 இன்று நாள் 20 தேதி 23/5/2025 நேரம் காலை 6 மணி. நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக நான் எனது பிரணாம்சுகளை அசண்டர் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி திரு பத்ரிஜி ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதல் நிகழ்ச்சியாக தியானம், இரண்டாவது நிகழ்ச்சியாக சிறுநீர் சிகிச்சை பகுதி 2 மற்றும் இயற்கை உணவு முறைகள் பற்றி இன்று நம்முடன் ஆன்மீக ஞானம் உரையாற்றுபவர் டாக்டர் கௌதம் அவர்கள். முதல் நிகழ்ச்சியாக தியானத்துக்கு செல்வோம். தியானத்தினால் ஏற்படும் நன்மைகள்: நமக்கு மனம் அமைதி கிடைக்கும், சந்தோஷமாக இருப்போம், நாம் செய்யும் பணிகள் சிறப்படையும், நமது தூக்கம் நேரம் குறையும், நமது கெட்ட பழக்கங்கள் அழிந்துவிடும், நமது ஞாபக சக்தி அதிகமாகும், மெமரி பவர் அதிகமாகும், நமது தாட் பவர் அதாவது சிந்திக்கும் திறன் அதிகமாகி மேம்பட்டு நாம் செய்யும் செயல்களில் எது சரி எது தவறு என்று முடிவெடுக்கும் திறன் வளரும், நமது உடல்நிலை இயற்கையாக சீராகும், நமது சொந்த பந்தங்களின் உறவுகள் புரிந்து வாழ்க்கை மேம்படும், மேலும் நமது வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் அறிந்து நாம் வாழ்க்கையில் மேம்படுவோம். நண்பர்களே, இப்பொழுது தியானத்துக்கு செல்வோம். நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். அதாவது ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மிகவும் எளிமையானது. இது 2500 வருடங்களுக்கு முன் புத்தரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் எந்தவித ஜபமோ மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாது. நீங்கள் இப்பொழுது அனைவரும் 1 கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் அதை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைக்கவும். நீங்கள் தரையில் ஒரு விரிப்பில் சமணமாக அமரலாம் அல்லது சேரிலும் அமரலாம். நீங்கள் சேரில் அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, தயவு செய்து நான் சொல்லும் வரை கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது கட் யுவர் தாட்ஸ் ஆங்கிலத்தில், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். அதாவது மனத்தை 0 தாட்ஸாக கொண்டு வாங்க. நாம் இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். இசையை கேட்டுக்கொண்டு உங்கள் தியானத்தை தொடரலாம்.
நண்பர்களே, இன்னும் 1 நிமிடம் உள்ளது. கண்களை யாரும் திறக்க வேண்டாம். நண்பர்களே, இன்னும் 20 வினாடிகள் உள்ளன. யாரும் கண்களை திறக்க வேண்டாம், நான் சொல்லும் வரை. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் உங்களது 2 கைகளையும் உள்ளங்கைகளில் உரசி மெதுவாக உங்கள் கண்களின் அருகில் கொண்டு கண்களின் மேல் வைக்கவும். அந்த ஒரு சக்தியை உணரவும். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் கைகளை உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக எடுக்கவும். இப்பொழுது உங்கள் கண்களை மெதுவாக திறக்கவும். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு அருமையான தியானத்தை செய்து முடித்தீர்கள். நன்றி. நம் 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானத்துக்கு செல்வோம். இன்று ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபிள்ஸ் தொகுதி 4 தலைப்பு சிறுநீர் சிகிச்சை மற்றும் இயற்கை உணவு முறைகள். சிறுநீர் சிகிச்சை பகுதி 2 மற்றும் இயற்கை உணவு முறைகள். நம்மளிடம் உரையாட வருபவர் டாக்டர் கௌதம். டாக்டர் கௌதமை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூறுகிறேன். அவர் ஒரு நேச்சுரோபதி டாக்டர். அவர் தன்னுடைய மருத்துவ படிப்பை ஜேஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் 2019 முடித்தார். அவர் சுமார் 7 வருடங்களாக இந்த மருத்துவத்துறையில் அனுபவம் பெற்றுள்ளார். அவர் தற்சமயம் ஸ்ரீ சக்ரா நேச்சுரோபதி யோகா அண்ட் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திருச்சி பாலக்கரையில் நடத்தி வருகிறார். மேலும் அவர் சியோம்பு ஹாஸ்பிட்டல் கோலாப்பூரில் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் என் சிவம்பு பயிற்சி பெற்றுள்ளார். அதில் 9 வருடங்கள் அவருக்கு அனுபவம் உள்ளது. மேலும் அவர் யூரின் தெராப்பியில் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துள்ளார். மேலும் அவர் கேன்சர், தோல்வியாதிகள், கிட்னி ஃபெயிலியர் டிசீஸுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார். நான் இப்பொழுது டாக்டர் கௌதம் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் கௌதம் சார். சார், காலை வணக்கம். காலை வணக்கம் சார். நீங்க தொடரலாம் சார். நன்றி. ஓகே சார். எல்லாத்துக்கும் காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஆடிபிளா இருக்குல்ல? எஸ் சார், ப்ரோசீட் சார். சோ இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் வந்து வீடியோ ஆன் பண்ணுங்க சார். நானு இந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கனால தான், நான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கனால தான் ஆன் பண்ணல. ஓகே, ப்ரோசீட். ஆமா, ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்மளோட செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சிறுநீர் சிகிச்சை. ஏற்கனவே ஒரு செஷன் வந்து நம்ம பார்த்தோம் சிறுநீர் சிகிச்சைன்னு. ஸோ இன்னையோட செஷன்ல வந்து சிறுநீர் சிகிச்சை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு எதுக்கான
கடைபிடிச்சோமோ அது வந்து முழுமையா வந்து சரியாகுமா ஆகாதா அப்படின்றத வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்றேன். இப்ப நம்ம சிறுநீருன்றது வந்து ஒரு கெடுதல் அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலே பார்த்துட்டு இருப்போம். அப்போ நம்ம உடம்புக்குள்ளார எதெல்லாம் உள்ள போகுதோ அதுதான் ஃபில்டர் ஆகி வெளியே வருது. அப்போ ஒரு கெடுதலை நம்ம உள்ள போடும்போது மட்டும்தான் அது வெளியே வருது, ஒரு கெடுதலாவே வரும். அப்போ நம்ம உள்ள சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சீரான சரியான உணவுகளா இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்மள்ட்ட இருந்து வரக்கூடிய யூரினோ மோஷனோ அது வந்து ஒரு கெடுதலாவே இருக்காது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய மருந்து மாத்திரைங்க நம்ம எடுக்கிற மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே வந்து சிறுநீர்ல இருந்து தயாரிக்கப்பட்டது, பெருங்குடல் மலத்துல இருந்து தயாரிக்கப்பட்டது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அதாவது பீசஸ் மோஷன்ல இருந்து தயாரிக்கக்கூடிய நிறைய மாத்திரைகள் இருக்கு. அந்த மோஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட விட்டமின் கேவா இருக்கட்டும், மைக்ரோ பாக்டீரியா புளோரின்ற பாக்டீரியாவா இருக்கட்டும், இது எல்லாத்த வச்சுதான் நிறைய மாத்திரைகளே வந்து தயாரிக்கிறாங்க. ஆனா அது நம்மளுக்கு தெரியறது இல்ல. இட் டசன்ட் மீன் நான் வந்து இதெல்லாம் நல்லது, நீங்க இது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. பட் அண்டர்ஸ்டாண்ட் இதை வந்து சார், ஆடியோ ஆடியோ கிளியரா இல்ல சார். சார், டாக்டர் சார், ஆடியோ ஆடியோ சார், சார். சரி, இப்ப கேக்குதுங்களா? கேக்குது, ப்ரொசீட். ஓகே. ஸோ எந்த அளவு வந்து ஒரு ஃபுட்டை வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரெகுலர் நைட் ஃபுட் வந்து ஒரு அசைவ உணவாவோ இல்லை டீப் ஃப்ரைடு ஃபுட்டாவோ நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் மோஷன் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் டார்க் கலரில் இருக்கும், இல்லை யூரின் போகும்போது எரிச்சல் தன்மை அதிகமாக கொடுக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது ஸ்வெட்டிங் வந்து எக்ஸஸாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது இதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு விஷயம் தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டை நீங்க ரெகுலரா நம்ம எடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நாளடைவுல யூரினோட கலர் டெய்லி மார்னிங் நோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ரெகுலரா நீங்க ஃப்ரைட் அண்ட் அசைவ உணவுகளை நம்ம நைட் நேரத்துல எடுக்கும்போது நெக்ஸ்ட் டே யூரின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொம்ப வந்து டல் நேச்சர்லயும் ஒரு வேற கலர்ல, அதாவது பேலான கலர்ல இல்லாம எல்லோ கலர் மாதிரியும் இல்ல டார்க்கான ப்ரௌனிஷ் கலர்ல இருக்க மாதிரியும் மாறும் உங்களுக்கு. இப்போ இதுவே வந்து ரெகுலர் நைட் ஃபுட் வந்து வெறும் ஃப்ரூட் டயட்டா பல உணவுகளா நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில நீங்க போற யூரினோட ஸ்மெல் வந்து அந்த பழத்தோட ஸ்மெல் கூட உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்போ எப்போ வந்து ஒரு ஃபுட்டை வந்து நீங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்களோ பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி மாற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல வந்து
ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி இருக்கு. அதாவது ஆக்ஸிஜன் அதிகமா இருக்கும். நம்ம விடுற சுவாசத்திலயுமே ஆக்ஸிஜன் இருக்கும். இது 2மே எப்ப போய் ஒரு உணவுல போய் ப்ராப்பரா பைண்ட் ஆகுதோ, அப்பதான் அந்த உணவு வந்து அதோட தன்மைய வந்து எடுத்துட்டு, அதிக எனர்ஜியா பாடியில வந்து கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். எப்ப இந்த கன்வர்ஷன் வந்து சரியான நிலையிலயும், சீரான நிலையிலயும் இல்லையோ, ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு வந்து கழிவுகள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தேங்க ஆரம்பிக்கும். எப்ப இந்த கழிவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல தேங்க ஆரம்பிக்குதோ, ஆட்டோமேட்டிக்கா நாளடைவுல ஒரு சின்ன வியாதியா உருவாகும். ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, காய்ச்சல் வரும், தலைவலி வரும், அடிக்கடி தலைவலி வரும், ஒத்த தலைவலி வரும், வயித்தால போகும், சளி பிடிக்கும். நம்ம நெனைப்போம், என்னடா இப்படி சளி பிடிச்சுட்டே இருக்கு? என்னடா வயித்தால போயிட்டே இருக்கு? இந்த மாரி விஷயங்கள் நம்ம நெனைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து கழிவுகள் உடம்புல இருந்து வெளியேறுது. லைக் எப்படின்னா, தலைவலி வர்றது வந்து ஹீட் எலிமினேட் ஆகுறது, மோஷன் போறது வந்து வயிறு சேராம இருக்கிறது தான் கழிவா வெளியேறுறது. வேர்வை, அசுத்த ஸ்மெல் விடக்கூடிய வேர்வை தண்ணி. ஸோ அந்த வேர்வை வெளியேறது. இது எல்லாமே வந்து வேஸ்ட் வந்து எலிமினேட் ஆகுறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சளி புடிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நெனைப்போம் இயல்பா, இது ரொம்ப சளி புடிச்சுட்டே இருக்கு. நான் வந்து மாத்திரை போட்டுட்டே இருக்கணும். மாத்திரை போட்டு சளிய கட்டுப்படுத்திட்டே இருப்பீங்க. கிடையாது. உடம்புக்குள்ள இருக்க அசுத்தத்த என்ன பண்ணுது அப்படின்னா, சளியா வெளிய தள்ளுது. ஸோ கழிவு வெளியேற தான் செய்யுது. சளி வெளியேறுது. சளி புடிக்கல. புடிச்ச சளிய உடம்பு வெளியேத்துது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? மாத்திரைய போட்டு அந்த சளிய வந்து கட்டுப்படுத்தி நமக்குள்ளாரயே வச்சுக்குவோம். ஸோ அது வந்து ரொம்ப தவறான முறை. அப்போ எப்போ வந்து இந்த கழிவு தேக்கங்கள வந்து நம்ம வெளியேத்திக்கிட்டே இருக்கோமோ, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்டின்னா, கழிவு வெளியேறி உடம்புல சுத்திகரிப்பாக ஆரம்பிக்கும். அப்போ இந்த சுத்திகரிப்பு முறைகள் உள்ள நடந்துகிட்டே இருக்கும்போது, நம்ம பாடியில இருந்து வரக்கூடிய யூரினா இருக்கட்டும், ஸ்வெட்டிங்கா இருக்கட்டும், மோஷனா இருக்கட்டும், இதுல வந்து அசுத்தமான ஸ்மெல் வராது. எப்ப இந்த அசுத்தமான ஸ்மெல் வராம இருக்கோ, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இத வந்து ஒரு கழிவா பார்க்க மாட்டோம். அப்போ எப்ப இத கழிவா பார்க்கலையோ, அடுத்த ஸ்டெப்ல இது எதுக்காக பயன்படுதுன்றத பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இப்ப இதுக்காக பயன்படுதுன்றத பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும்போது, ஒரு சின்ன பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த எந்த நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய நீர் தன்மையில இருந்து, அதாவது கிட்னி மூலியமா ஃபில்டர் ஆயி வர யூரின் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த யூரின வந்து ஒரு டம்ளர்ல எடுத்து புடிச்சு வச்சு பாருங்க. ரெகுலராவே நைட் வந்து பழ உணவை எடுத்து, அந்த யூரின வந்து டெய்லி ஸ்டோர் பண்ணுங்க. அதே மாரியே டெய்லி நீங்க ஸ்டோர் பண்ண யூரினும் அதுக்கு பக்கத்துல தண்ணியும் வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் பார்த்தீங்க வித்தின் அ வீக் ரெகுலரா நைட்டு ஃப்ரூட் டயட் எடுத்துட்டு, 1 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த யூரின் வந்து ஆட்டோமேட்டிக்கா யூரினோட கலரும், தண்ணியோட கலரும் ஒரே மாரியே இருக்கும். அப்போ யூரினோட கலரும், தண்ணியோட கலரும் எப்போ ஒரே மாரியே இருக்கோ, அப்போ அந்த யூரினை இன்டேக்ல எடுக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த யூரின்ல எப்போதுமே வந்து ஒரு பச்சல்ஸ் எதுவுமே இருக்காது. கிருமிகள் எதுவுமே அந்த யூரின்ல இருக்காது. அந்த யூரின்ல என்ன இருக்கும் அப்டின்னா, நீங்க அப்போதைக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து தேவையானத மட்டும் உடம்பு எடுத்துக்கிட்டு, தேவையில்லாத சத்துக்கள தான் வந்து ஃபில்டர் பண்ணி யூரினா வந்து எலிமினேட் பண்ணுது. பட் மோஷன் அப்படி கிடையாது. மோஷன் வந்து அந்த கழிவ வந்து சாலிடா மாத்தி அது வேஸ்ட்டா எலிமினேட் பண்ணுது. சில நேரத்துல தேவையான பாக்டீரியா வந்து லாஸ் ஆயிருக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அந்த லாஸ் ஆன பாக்டீரியாஸ் வந்து அந்த மோஷன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அத லேப்ல எடுத்து டெஸ்ட் பண்ணி, தென் அதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியாவ எடுத்து கேப்சூலாவோ, டேப்லெட்டாவோ ஃபார்மேஷன்ல பண்ணி உங்களுக்கு குடுப்பாங்க. பட் ஆனா வந்து இந்த யூரின்ல வந்து அந்த ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அந்த யூரின்ல வந்து நீங்க ஈவன் வந்து அந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய யூரின வந்து நீங்க வந்து ஒரு லேப் டெஸ்ட்ல எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் இது எல்லாமே இருக்கும். இந்த எல்லா சத்துக்களுமே அந்த யூரின்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஈவன் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்ப இருக்க யூரின எடுத்து ஒரு லேப் டெஸ்ட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இன்னொரு வித்தின் அ வீக் ஆர் 10 டேஸ் கழிச்சு அதே யூரின அதாவது டயட்ட ஃபாலோ பண்ணி, அந்த யூரின வந்து நீங்க திரும்பவும் வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2க்குமே ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அப்டின்னா, யூரின வந்து நம்ம வாட்டர் ஆஃப் லைஃப்ன்னு சொல்லுவோம். வாட்டர் ஆஃப் லைஃப்னா, அதாவது தண்ணிக்கு அடுத்தபடியா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உள்ளுறுப்புகளையுமே வந்து சீரான நிலையில உயிர் சக்தி உள்ள ஓட்டத்துல கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை வந்து யூரினுக்கு இருக்கு. யூரினை வந்து வாட்டர் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. சிவாம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ சிவாம்புனா என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ யூரின். ஸோ வாட்டர் ஆஃப் லைஃப். அதாவது லார்ட் சிவானால நம்மளுக்கு கடவுள் சிவபெருமானால நம்மளுக்கு கிடைச்சது தான்
ஒரு நல்ல மருந்து இந்த யூரின் அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட்ல சொல்லுவாங்க. ஈவன் பைபிள்லையும் குரான்லையும் கூட யூரினை பத்தி ஒரு நல்ல டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ யூரின் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ யூரின் வந்து சர்வரோக நிவாரணி. ஸோ நீங்க யூரின் எடுக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் சரியாகும். யூரின் வந்து ஒரு கழிவு இல்ல, இது வந்து தண்ணிக்கு அடுத்தபடியா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றத வந்து இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பைபிள்லயும் சொல்லியிருப்பாங்க, குரான்லயும் சொல்லியிருப்பாங்க. லார்ட் சிவாவும் இதை வந்து வாட்டர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து யூரினை மட்டும்தான் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படி அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம போறோம். இப்போ வந்து நான் ஃபுட் எல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணல சார். நான் வந்து யூரினை மட்டும் ரெகுலரா எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூரினை வந்து ஆஹ், காலையில பிரம்ம முகூர்த்த டயத்துல 3ல இருந்து 6 மணிக்குள்ளார வரக்கூடிய ஃபர்ஸ்ட் யூரினை வந்து நீங்க இன்டேக்ல எடுக்கணும். அப்போ இந்த சர்வரோக நிவாரணியை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து இன்டேக்ல ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மெயினா நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து ஃப்ரூட் டயட்டா இருக்கணும். அதாவது வெறும் பழ உணவுகளை வந்து அதிகமா எடுக்கணும். ஏன்னா பழ உணவுகள்ல வந்து நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமா இருக்கக்கூடிய நம்ம பழ உணவுகளை வந்து நம்ம ரெகுலரா எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தி வந்து அதிகமாகும், உயிரோட்டங்கள் வந்து அதிகமாகும். அப்ப வந்து அதுல இருக்கக்கூடிய நம்ம எடுக்கும்போது அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், எனர்ஜி கன்வர்ஷன் அதிகமா நடக்கும். அப்போ இந்த எனர்ஜி கன்வர்ஷன் வந்து அதிகமா நடக்கும்போது நம்ம சாப்பிட்ட உணவு வந்து 90% சத்தா கன்வெர்ட் ஆகும். எப்ப நம்ம சாப்பிட்ட உணவு வந்து 90% வந்து கன்வெர்ட் ஆகுதோ எனர்ஜியா, அப்போ உடல்ல இருக்கக்கூடிய கழிவு தேக்கங்கள் வந்து அதிகமாகுது. இந்த கழிவு தேக்கங்கள் எப்போ அதிகமாகாம இருக்குதோ ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து சத்துக்களை வந்து சரியா சீரான நிலையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப சீரான நிலையில அந்த சத்துக்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சார் கேக்குதா? ப்ரொசீட் ப்ரொசீட் ப்ரொசீட். விட்டு விட்டு கேக்குது. ஆ முடிங்க, சீக்கிரம் முடிங்க. ப்ரொசீட். சார் எனக்கு ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணுங்களேன். ஆ ஆ அன்மியூட் பண்ணிட்டு ஆன் பண்ணவா? திருப்பி மியூட் பண்ணிட்டு ஆன் பண்ணவா? ஆ திருப்பி அன்மியூட் கொடுக்குறேன். சார் பேசுங்க. ப்ரொசீட். ஸோ எப்போ வந்து நம்ம வந்து இந்த சரியான முறையில இந்த ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆ சார் சார் ஒரு தடவை அந்த மீட்டிங்கை லீவ் பண்ணி என்ன ஆன் பண்ணுங்களேன். எனக்கு சரியா தெரியல, இன்னும் இதாகல.
கரெக்டா வருதுங்க. நீங்க பேசுறது கேக்குதா? எனக்கு ஆ ஹலோ ஹலோ. இப்ப பேசுங்க. ஹலோ சார், பேசுங்க. ஓகே சார், ஓகே. முடிங்க முடிங்க சார், முடிங்க சார். ஹலோ. ஹலோ. முடிச்சுங்க, சீக்கிரம் முடிங்க. ஸோ அப்போ ரெகுலரா நீங்க எடுக்கக்கூடிய ஃபுட்டை வந்து வெறும் பழ உணவா நீங்க மாத்தி எடுத்தீங்கன்னா நீங்க யூரினை வந்து தாராளமா எடுக்கலாம். பட் நீங்க வந்து யூரின் தெரப்பி நீங்க ஃபாலோ பண்ணும்போது வெஜிடேரியன் ஃபுட்டை தவிர நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா யூரின் தெரப்பி ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த யூரின்ல வந்து கழிவுகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த கழிவுகள் அதிகமா இருக்கும்போது உங்களால வந்து இதை எடுத்துக்கிறது வந்து ஒரு சரியான தீர்வா வந்து இருக்காது. ஸோ நீங்க வந்து ரெகுலரா வந்து உங்களோட உணவுல வந்து மெயின் ஃப்ரூட்ஸு, ரெண்டாவது ரா வெஜிடபிள்ஸு, இது ரெண்டையுமே மெயின் நைட் எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரம்ம முகூர்த்த டயத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூரின் தெரப்பி வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். நன்றி. ஆ நண்பர்களே, டாக்டர் இப்பொழுது வந்து அவரு ஏதோ பிரயாணத்துல இருக்க தொட்டு இந்த மாதிரி விட்டு விட்டு கேட்டது. அவரு தன்னுடைய உரையை முடிச்சிட்டாரு. நீங்க உங்களுக்கு யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, கையை உயர்த்துங்க. ஒன்று ரெண்டு சந்தேகம் கேளுங்க, நாங்க அன்மியூட் கொடுக்குறோம், அவர்கிட்ட நீங்க பேசலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சேட் பாக்ஸ்லயும் போடுங்க உங்க சந்தேகங்களா. நீங்க போட்டா அதை நாளைக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல கூட கேட்டீங்கன்னா கூட அவர்கிட்ட விளக்கம் கேட்டு கொடுக்கலாம். மீன்வெயில் வந்து அவர் என்ன சொன்னாரு என்பது ஒரு ரீகேப் கொடுக்குறார் டாக்டர் கௌதம் அவர்கள். நாம எஸ் சார். ஆ ஆ இன்னொரு தடவை ஒரு சின்ன ஒரு ரீகேப் கொடுக்குறேன். ஸோ ஆ நம்ம யூரின் தெரப்பி வந்து ஒரு தண்ணிக்கு அடுத்தபடியா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்துன்னு நம்ம சொல்லுவோம் யூரினை. ஆனா அதே யூரினை வந்து எப்ப வந்து ஒரு உணவை வந்து சரியா எடுக்காம நம்ம அது யூரினை எடுக்கிறோமோ உடம்புல இருந்து அது கழிவா தான் வெளியே வரும். அப்போ சரியான உணவை எப்போ உள்ள எடுக்கிறோமோ அப்பதான் உடல் உறுப்பு வந்து அந்த கழிவை வெளியேற்றும் போது அப்போதைக்கு நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு சத்துக்களை வந்து கழிவா வெளியேற்றும். அப்ப அந்த சத்துக்களை கழிவா வெளியேற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அப்போதைக்கு தேவையில்லாத ஒரு விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் வந்துதான் வெளியேறும். அப்ப நம்ம திரும்ப எடுக்கும்போது திரும்ப அதே விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே டைஜஷனுக்குள்ள போகும். அந்த டைஜஷனுக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா திரும்ப அதே உணவு தான் டைஜஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து யூரின் தெரப்பிக்கும் நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கும் சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இல்ல உடம்புக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்கு, அப்ப நான் யூரின் தெரப்பி ஃபாலோ பண்ணா எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றதையும் நீங்க தாராளமா கேட்கலாம். சார், இப்ப நீங்க சேஷன்ல இருக்கிறதோட்டு கொஞ்சம் கான்வர்சேஷன் டிஃபிகல்ட்டா இருக்கும். நாளைக்கு வந்து ஓகே. ஸ்பெஷல் நிகழ்ச்சி இருக்கு, அதுலயும் அவங்க ஓகே வந்து சார். ஓகே. கேட்கும்போது நம்ம நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா நாம ரிப்ளை பண்ணிக்கலாம் சார், ஒருத்தவங்க பண்ணிக்கலாம். சந்திரா என்பவங்க கையை உயர்த்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறான், ஓகே. அவங்க பேசுவாங்க அவங்க கிட்ட. கொடுங்க சார், சந்திரா, கொடுங்க. நீங்க பேசலாம் சந்திரா. வணக்கங்க ஐயா. மேம் வணக்கம் மேம். இது எவ்வளவு நாள் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தெரப்பி? மேம் ஆக்சுவலா யூரின் தெரப்பி வந்து நான் தான் தண்ணிக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து ஒரு தண்ணியை வந்து நம்ம இத்தனை நாள் தான் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்போ
நம்ம வந்து நம்ம எவ்வளவு உடம்புல வந்து வியாதி வராம பாத்துக்கிறதுக்கும் யூரின் எடுத்துக்கலாம். சரிங்க. பட் ஃபுட் ரொம்ப முக்கியம். ஃபுட்டை வந்து கரெக்டா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா ம் 100% யோசிக்காம நீங்க யூரின் தெரப்பி நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். சரி சரி. ம் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் மேம். சார் வேற யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? சார் யாரும் கையை ஊத்தல சார். ஸோ நான் ரீகேப் பண்ணி நிகழ்ச்சி இறுதிக்கு வரேன் சார். ஓகே சார். மணி 6:55 ஆகுது. நான் ரீகேப் கொடுக்குறேங்க. ஓகே சார். நண்பர்களே, நமது டாக்டர் ஆர் கௌதம் அவர்கள் நம் உடலில் நம்ம இந்த யூரின் வந்து கெடுதல் என்று நினைக்கிறோம். சீரான உணவு முறைகள் இருந்தால் அது சுத்தமாக இருக்கும் என்று சொன்னார்கள். நாம் அசைவ உணவு இரவில் சாப்பிடும் போது அது நமக்கு அடுத்த நாள் காலை யூரின் வந்து ப்ரௌனிஷ் கலரில் வரும். அதனால் இரவில் நாம் பழ வகைகள் சாப்பிட்டால் அது நல்லபடியாக இருக்கும் என்று சொன்னார்கள். உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி உள்ளது. கழிவுகள் தேங்க வியாதிகள் வரும், சளி, காய்ச்சல், தலைவலி வரும் என்று எடுத்துரைத்தார்கள். மேலும் அவர் சொல்லும் பொழுது அந்த யூரின் தெராப்பி, யூரின் இஸ் வாட்டர் ஆஃப் லைஃப் என்று லார்ட் சிவா அவர்கள் சொல்லுவார்கள் என்று கூறினார்கள். மற்றும் சிவாம்பு என்றும் சொல்லுவார்கள். பைபிள், குரானிலும் இது கூறப்பட்டுள்ளது சொன்னார்கள். அதனால் நெக்ஸ்ட் வாட்டர், அந்த சிறுநீர் ஒரு உணவாக கருதப்படும் என்று எடுத்துரைத்தார்கள். நாம் பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை 3 to 4:30 அதை அருந்த வேண்டும் என்று சொன்னார்கள். பழ வகைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நமக்கு நீர் சத்து, நார் சத்து அதிகமாகும். உடலில் அப்சார்ப்ஷன், அசிமுலேஷன், எனர்ஜி கன்வர்ஷன் ஏற்படும். நாம் சாப்பிட்ட உணவு 90% எனர்ஜி கன்வர்ஷனாக மாறும். கழிவுகள் தேக்கம் குறையும். சீரான சத்துக்கள் கொடுக்கும் என்று எடுத்துரைத்தார்கள். சரியான நல்ல பழ வகைகள், காய் வகைகள் அவைகளை எடுத்தால் நம்ம ரெகுலராக அதை சாப்பிட்டால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த நமக்கு சிறுநீர் தெளிவாக இருக்கும். அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று உரைத்தார்கள். அவர் நம்ம அதுக்கு சில கேள்விகளுக்கும் பதிலளித்தார்கள். நான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நமது மகவதா டிவி அவர்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோவாக போஸ்ட் செய்து வருகிறார்கள். நாம் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அனைவருக்கும் நண்பர்களே. நம்மிடம் பேச வருபவர்களுக்கு நாம் செய்யும் ஒரு மரியாதை இந்த டிவி நிகழ்ச்சியை பார்ப்பதுதான். அவர்கள் நமக்கு இலவசமாக இந்த ஆன்மீக ஞானத்தை அளிக்கிறார்கள். நாம் நம்மளுடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவிக்கணும். we have to express our gratitude. அது எப்படி தெரிவிப்பது என்றால் இந்த மகவதா டிவியில் வரும் வீடியோவை பார்ப்பதுதான். ஸோ அந்த மகவதா டிவியில் வரும் வீடியோவை ஒவ்வொரு நாளும் அவர்கள் போஸ்ட் செய்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அதை சப்ஸ்கிரைப் செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி உங்களை மிகவும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்களிடம் சொல்லி எடுத்துரைத்து இந்த வீடியோவை மகவதா டிவியில் யூடியூபில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்ய வேண்டும். இதை நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் செய்ய வேண்டும். செய்தால்தான் நமக்கு வரும் ஆன்மீக ஞானம் பேச வரும் நண்பர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் ஒரு சிறப்பாக அது அமையும், ஒரு நன்றி உணர்வாக இருக்கும். இதை ஒரு நமது நல்ல கர்மாவாக நினைத்துக் கொள்ளவும். மேலும் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த குரூப்பில் அனுப்புகிறோம். அதை நீங்கள் பயன்படுத்தி 21 நாட்களும் மகவதார் அறக்கட்டளை அளிக்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டத்தில் பங்கு பெற்று தியான பயிற்சி பெற்று மேலும் ஆன்மீக ஞானத்தையும் எடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இறுதிக்கு வருகிறேன். நாளைய நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி அனுபவங்கள் பகிர்தல். நாம் இந்த ஒரு மாதத்தில் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து இன்றுடன் 20 நாட்கள் முடிகிறது. நாளைக்கு 21ஆம் நாட்கள் கடைசி தினம். நீங்கள் அனைவரும் அதில் பேசலாம். நாளைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தங்களுடைய ஆன்மீக அனுபவத்தை பகிர வருபவர் மாஸ்டர் திருமதி லாவண்யா, ஓசூரை சேர்ந்தவர்கள். அவர்கள் பகிர்வார்கள். நீங்கள் அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த லிங்கை அனைவருக்கும் அனுப்பி நாளைக்கு அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவருமே பேசலாம். நாளைய நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் தியானத்தால் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். தியானத்தால் உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டிருந்தால் அதை சொல்லலாம். தியான பயிற்சி நீங்கள் எப்படி மேற்கொண்டு வருகிறீர்கள் என்பதை எடுத்துக்கலாம். தியானத்தினால் உங்களுக்கு ஏற்பட்ட மாறுதல்களை பற்றி சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் அடைந்திருந்தால் அதை பற்றி கூறலாம். நாளைக்கு நீங்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் பாட்டுகள் பாடலாம். உங்கள் குடும்பத்தாருடன் பங்கு கொள்ளலாம். நாளைய நிகழ்ச்சி காலை 6 மணிக்கு தொடரும். நான் இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றிக்கு வருகிறேன். இன்று நம்முடன் உரையாடிய டாக்டர் ஆர் கௌதம் அவர்களுக்கு யூரின் தெராப்பி மற்றும் நேச்சுரோபதி டயட் பற்றி எடுத்துரைத்தார்கள். சிறப்பாக அமைந்தது. மிக்க நன்றி டாக்டர் ஆர் கௌதம் அவர்களே. நான் எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கும், நான் என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவருக்கும், நான் என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், நான் என்னுடைய நன்றிகளை இன்று பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடம் உங்கள் அனைவரிடம் நான் வேண்டுகிறது என்னவென்றால், இந்த வீடியோவை நிகழ்ச்சியை மகவதார் டிவி யூடியூபில் கண்டுகளிக்க வேண்டும். அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும். அந்த நீங்க கண்டுகளித்ததை இந்த சாட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை தவறாமல் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் விரிவடையும். நமது தமிழ் நிகழ்ச்சி இவர்கள் இவர்கள் நிகழ்ச்சி 2009 ஆரம்பிச்சு சுமார் 16 வருடங்களுக்கு கழித்து இந்த தமிழ் மொழியில் நமக்கு ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் இலவசமாக கொடுக்கிறார்கள். அதனால் நாம் அதில் பயனடைகிறோம், ஆன்மீக ஞானம் பெறுகிறோம், உடல்நிலை மிகவும் சீராக அமைகிறது, நமக்கு நல்ல ஒரு உடல்நிலை அமைப்பை ஏற்படுறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை கண்டுகளித்து அதை நீங்கள் அனைவரும் சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணவும். நான் இன்று வீடியோவை பார்த்தேன் என்பதை இந்த ஜூம் கிளாஸ் சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகிறேன். நன்றி அனைவருக்கும். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி.